a gyűrvöző látik a sószinten möt. A bléta, biberda, tosajolta. நாளைக்கு அப்புறம் உங்களை லாங் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம புளியங்குடியில் இருக்கிற எங்க ஆச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க எங்க ஆச்சி வீட்டுல இருக்க தோட்டமா காட்டலாம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். உட்கார். தெரியுமா குட்டி பாப்பாவா இருக்க பப்பாளி செடி. மல்லிப்பூ செடி காட்டுறேன். மல்லிப்பூ செடி. மல்லிப்பூ பாருங்க. இதுல வந்து ஒன்னே ஒன்றா பூத்துருக்கு. இதுல வந்து 2 பூத்துருக்குங்க. இதுல வந்து 4, 5, 6, 7, 8. இதுல வந்து 1, 2. மல்லிப்பூ செடியில சர்ப்ரைஸ் கட்டவா வாங்க. இங்க பாருங்க, வாழை மரத்துல ஒரு வாழைத்தாறு இருக்கு. காய்ஸ் இங்க பாருங்க, வாழைத்தாறு எவ்வளோ அழகா இருக்கு. எப்படின்னா இது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். இன்னொரு தோட்டம் பாருங்க காய்ஸ். வாழை மரத்துக்கு கீழே இன்னொரு வாழை இருக்கா. இதுதான் வாழையடி வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ஸ் எங்க ஆச்சி வீட்டில் இருக்க பப்பாளி மரத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. பப்பாளி பழம் ஒன்று அழகா பழுத்திருக்கு. அது எனக்கு தான். குருவிக்கு சாப்பாடு போடுறதுக்குலாம் அரிசி வச்சிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு கொய்யா மரம் காட்டுறேன். காய்ஸ் கொய்யாக்கா நிறையா காய்ச்சிருக்கு. அது உங்களுக்கு தெரியுதா காய்ஸ்? பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. காய்ஸ் உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன் பாருங்க. இதான் புளியார கீரை. இது சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும்னு எங்காச்சும் சொன்னாங்க. இந்த கீரையை சாப்பிட்டா வயிற்றில் இருக்க புண்ணு ஆறும்னு எங்காச்சும் சொன்னாங்க. இன்னொரு விதை முடிக்குது. அந்த செடி என்ன தெரியல கைஸ். அடுத்து மருந்து செடியை காட்டுறவாங்க. எனக்கு சளி புடிஞ்சா இந்த இலையை தான் எங்கள் அம்மா சாறு புரிஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த பேர் செஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. செவ்வந்தி செடி வந்துருச்சு. இதோட பூ அழகா இருக்கும். இப்போ பூக்கலை காய்ஸ். இங்கே பாருங்க மஞ்சள் செடி. பொங்கலுக்கு நம்ம பானையில் கட்டுவோம்ல காய்ஸ், அந்த செடி தான் இது. கைஸ் எங்கள் வீட்டு தென்னை மரத்துலேருந்து எவ்வளோ தேங்காய் வந்துருக்கு பாருங்க கைஸ். எங்கள் ஆட்சியை தூக்க சொன்னாங்க கைஸ். என்னால் தூக்கவே முடியலை கைஸ். பாருங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறேன்னு.
கலர்ல இருக்கு guys. இங்க பாருங்க அழகான ஒரு மாங்கன்னு எங்காச்சும் தொட்டில வச்சு ஏன் இங்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அங்க பாருங்க சொல்றேன். பக்கத்துல விட்டு மாமரம் நிறையா மாங்காய் வந்துச்சா, நான் மாங்காய் வேணும்னு கேட்ட ஆச்சு மாங்கன்னு வச்சுட்டாங்க. ஆஹா, ரொம்ப காரமான மிளகாய் செடி. இங்க செவ்வந்தி பூ இருக்கு, ரோஜா செடிலாம் இருக்கு. இங்க பாத்தீங்களா சுண்டவத்தம் செடி. கைஸ், உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான செடி காட்டுறேன். இதுக்கு பேர் தான் ராமர் பாடம் மலையே பூ. இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், இங்கே பாருங்க, இங்கே ஆச்சி ஒரு தொட்டியில் ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன தெரியுமா? இதோ இந்த தென்னை மரம் இருக்குல்ல, அது புயல் வந்ததுனால ஒழிஞ்சிச்சு கைஸ். அந்த தென்னை மரத்தில் இருந்த தேங்காய் தான் எங்கள் ஆச்சி தொட்டியில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, அது மண்புழு ஓரம். டெய்லியும் சைக்கிள் வைக்கும்போது வர வேஸ்ட்டை வச்சு இந்த உரம் செய்வாங்க. இந்த உரத்தை எடுத்து எல்லா செடிக்கும் போடுவாங்க. நாட்டு தோட்டத்தை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? பாய் கைஸ், இட்ஸ் டைம்.